பிக் பாஸ்ல ஏஐயா? ஸோ இந்த விஷயம் கேட்கறக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேத்துக்கு பிக் பாஸ் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு என்னடா இந்த ஷோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதில் இருக்க போட்டியாளர்களில் நிறைய பேர்த்த வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணிப்போம். நம்மளை மாதிரியே பண்ணுறாங்க, நம்மளை மாதிரியே சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே அந்த ஷோ வந்து எப்பயுமே வந்து செம்ம ஹிட்டாக தாங்க ஆயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஷோவில் நிறையவே சண்டைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு டைம் கொஞ்சம் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் வந்து தொகுத்து வழங்க போறார் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஒரு ஏஐ வந்து போட்டியாளராக கொண்டு வர போறாங்களாம். அதுவும் அந்த ஏஐ பொம்மைக்கு வந்து 7 லாங்குவேஜ் வந்து தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கூட வந்து பேசவும் செய்யுமா. இந்த எமோஷனல் ப்ராசஸிங்கில் தான் வந்து இந்த ஏஐ உருவாக்கி இருக்காங்களாம். அதனால மோஸ்ட்லி வந்து மற்றவங்க வந்து டாஸ்க்கு செய்கிறப்போ இது போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, அங்கே ஏதாவது சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சாட்சியாக இருக்கிறது, அதை ரிமைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளுமே பண்ணுமா. இந்த ஏஐ பொம்மை வந்து ஹபுபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 7 லாங்குவேஜஸ் தெரியறனால வந்து ஹிந்தியில் இதை ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிந்தி பிக் பாஸை வந்து சல்மான் கான் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதில் வந்து போன சீசனில் கழுதையை போட்டியாளராக கொண்டு வந்தாங்க. இந்த சீசனில் ஏஐ பொம்மையை வந்து போட்டியாளராக கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்தே நெட்டிசன்கள்லாம் செம்ம ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பிக் பாஸில் வந்து தெலுங்கு, ஹிந்தின்னு நிறையா இருந்தாலுமே ஹிந்தி பிக் பாஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த மாதிரி ஏஐ பொம்மை வந்து வீட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா செம்ம ஃபன்னாக இருக்குமே. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசிட்டு பேசலன்னு சொல்லுவாங்க. அதை கேமராவில் வச்சு குறும்படமாக போட்டு இப்படிலாம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஏஐ பொம்மை இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவே வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே நெட்டிசன்கள் செம்ம ஆர்வமாக இந்த விஷயத்தை கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த ஹபுபு அப்படின்ற ஏஐ பொம்மையை தமிழ்லையுமே கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ் பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு ஏஐ ரோபோட் இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும், இதிலே டிஆர்பி எல்லாம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொண்டு வர சொல்லி வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஏஐ ரோபோட் வந்து தமிழ் பிக் பாஸில் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.